Hi, hello, vanakkam and welcome to Yazhus Musings. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்மளோட Yazhus Musingsக்கு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் தான் வந்திருக்காங்க. எதுக்காக இவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க? நமக்கு இந்த ஆடி மாதம் போயிட்டு இருக்கு. இந்த ஆடி மாதம் வந்தாலே வந்துடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பிரித்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோயிலில் இந்த எஸ்பெஷலி இந்த அம்மன் கோயிலெல்லாம் வந்துட்டு நல்லா சத்தமாக பாட்டு போட்டு வேப்பலை எல்லாம் கட்டி ஒரே கலாட்டாவாக இருக்கும். ஸோ அதில் வச்சு நம்ம வந்துட்டு ஆடி மாதம் வந்துடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் ஒன்று செய்வாங்க, கூழ். ஸோ அந்த கூழோட சிக்னேச்சர் டிஷ் வந்துட்டு எங்களோட ஆண்டியோடது தான். ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறாங்க, அதோட சிறப்புகள்லாம் என்னன்றதை இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட கேட்டு நான் கற்றுக்க போகிறேன். ஸோ ஆண்டி, நம்ம வந்துட்டு 4 இயர்ஸாக நானும் அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம வீட்டில் வந்துட்டு கூழ் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இதை ஏன் செய்கிறோம், இது ஏன் அம்மனுக்காக நம்ம இப்போ படைக்கிறோம், அதோட சிறப்புகள்லாம் என்ன, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஆடி மாதன்றது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. அதுலேயும் அம்மனுக்கு கூழ் படைக்கிறத பற்றி நீ கேட்டேன். ஏன் அந்த கூழ் படைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு சில முக்கியமான இதெல்லாம் உண்டு. அதில் ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கோயில்களெல்லாம் நிறைய திருவிழாக்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் தான் நடத்துவாங்க. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் நெற்பயிரெலாம் வச்சு நல்லா நம்ம இது பண்ணால் நல்லா அந்த நெற்பயிரெலாம் நல்லா வளர்ந்து நம்ம விவசாயம் பெருகி நல்லா கிடைக்கும், எல்லாம் அரிசி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அம்மனுக்கு நம்ம ஏன் அப்போ படைக்கிறோம், ஆடி மாதம் அவங்க பெரியவர்கள்லாம் அம்மன் கோயிலில் தான் முக்கியமாக பண்ணுவாங்க. எல்லா இதுவும் மற்ற கோயிலோட அம்மன் கோயிலுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த ஆடி மாதம் பிறக்கிறதுலேருந்து வர 6 மாத காலத்தை தட்சிணியான காலம்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது தட்சிணியான காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை உயிர் காக்கும் சூரியன் இருக்கா இல்லையா, அவர் வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி போவாங்க. அந்த டைமை நம்ம தட்சிணியான காலம்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைமில் நம்மளுக்கு இந்த இரவு நேரம் நீண்டும் பகல் நேரம் குறைந்தும் இருக்கும். அது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு கேட்டோன்னா, நம்மளுக்கு கோடைக்காலம் இப்போ சித்திரை மாதம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிலெல்லாம் நிறைய கொளுத்தி தாங்க முடியாமல் இதுவாக இருக்கும். இந்த வெயில் காலம்லாம் முடிஞ்சு பருவமழை தொடங்க ஆரம்பிக்குது. அதனால தான் பெரியோர்கள்லாம் இந்த நெற்பயிரெலாம் விதைச்சி விவசாயத்தை நல்லா பார்த்துப்பாங்க. அது பருவமழை தொடங்கும் போது நம்மளுக்கு உஷ்ணநிலை அதிகரிக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் வருது இல்லையா, இந்த இது மாறுறதுனாலையா, அதனால் அந்த உஷ்ணத்தை நம்ம தணிக்கிறதுக்காக அம்மனுக்கு நம்ம கூழ் காய்ச்சி நம்ம படைத்தோம் அப்படின்னா நம்மளோட உடல்நிலையும் சீராக இருக்கும். இந்த டைமில் உடல்நல நல்லா ஆரோக்கியமாக இருக்கவும், நல்ல மழை வேண்டியும், அப்புறம் வர நோய்கள்லாம் பரவாமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த கூழை படைச்ச அம்மனுக்கு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்ல சிறப்பான ஒரு இது நம்மளுக்கு பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இதோட இந்த கூழ் படைக்கிறதோட விசேஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நம்மக்கிட்ட சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நானும் இன்றைக்கி நிறையா கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து. ஸோ ஆண்டி, இப்போ நான் 4 வருஷமாக கூழ் நீங்கள் செஞ்சு நான் சாப்பிட்டு தான் இருந்திருக்கிறேன். ஸோ சரி, அட்லீஸ்ட் இனிமேலாவது நான் எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கலான்னு யோசிக்கிறேன். ஸோ எப்படி எனக்கு சொல்லித்தர முடியுமா எப்படி செய்யணுன்றது? ஓகே, சொல்லித்தரலாமே. வாங்க எல்லாருமே கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூழ் செய்ய தேவையான பொருள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ரொம்ப சிம்பிளானது தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது. கேழ்வரகு மாவு, தண்ணி ரெண்டும் வச்சுருக்குறோம். இப்போ இந்த கேழ்வரகு மாவு நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். வீட்டில் செய்கிறேன்றதுனால குறைந்த அளவே எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் சாமிக்கு நம்ம கரைச்சி படைக்கணும் அப்படின்றதுனால சுத்தமாக கழுவி அதுக்கு விபூதி, குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு வேப்பிலையை கட்டிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த மாவை நம்ம போட்டுக்கணும். மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஜாஸ்தியானாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம்.
அதுக்கு உண்டான தண்ணீர் நம்ம கூழ் கரைக்கும் போது அது சரியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம கரைச்சிட்டோம். இதை ஒரு மூடி போட்டுட்டு மூடி நம்ம சாமிக்கிட்ட எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு கற்பூரம் காமிச்சு வச்சிடலாம். இதோட இன்றைக்கி வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏன் 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம கூழை வந்து கரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா, கூழுக்கு வந்து புளிக்கிற தன்மை இருக்கணும். புளிக்கிற தன்மை இருந்தால் தான் ஜீரண சக்தி நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் எல்லாருமே வந்து கூழை வந்து அன்னைக்கு செஞ்சு கூழும் களி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வயல்வெளிக்கெல்லாம் போய் கடினமாக உழைக்கிறதுனால ஜீரண சக்தி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஜீரண சக்தி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூழை 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி புளிக்க வச்சு நம்ம செஞ்சு அதை அம்மனுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம கூழ் செய்கிறதுக்கு முதல்ல அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடணும். அதை கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3/4 அழாக்கு பச்சரிசி நொய்யை எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும். அது 1/4 மணி நேரம் ஊறினா கூட போகிறோம். அது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசி இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடிப்பிடிக்காமல் ஊற்றிக்கிட்டே கிளறிட்டே வரணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மத்தோட, இப்போ நான் போட்டிருக்கிறது மத்தோட அந்த கட்டையை வச்சு நான் கிண்டிக்கிட்டே வரேன். நான் துடுப்பு இருந்தால் துடுப்பை வச்சும் நம்ம கிண்டிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ அந்த மத்து கட்டையை எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சூடு வர்றதுனால இப்போ கரண்டியை போட்டேன். நல்லா திக்கான ஒரு கரண்டி. அந்த கரண்டியை விட்டு அடி பிடிக்காமல் இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். அதை பாருங்கள், கட்டியெல்லாம் விழலை. நல்லா இப்போ கூழ் வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நல்லா வேகணும். அது இப்போ நல்லா கூழ் வந்து கொதித்து நல்லா வெந்துடுச்சு. எப்படி வெந்துடுச்சுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த வாசனை வரும். கூழோட வாசனை வேகும் போதே நல்லா வெந்து அந்த கூழ் வாசனை வரும். அப்போ தான் அது பதத்துக்கு வந்துடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ஏன் இப்படி தண்ணியாக இருக்கும் போது ஏன் களிய மாதிரி இல்லை, தண்ணியாக இருக்குன்னா, இதை மூடி வச்சிட்டோம்னா நாளைக்கு நல்லா கெட்டியாகிடும். அப்புறம் நாளைக்கு நம்ம படையல் போடும்போது கெட்டி கூழ் எடுத்து அதில் தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு கரைச்சி, உப்பு அப்போ தான் போடணும், இப்போ போடக்கூடாது. உப்பு கரைக்கும் போது உப்பு போட்டு நம்ம கரைச்சி அம்மனுக்கு வச்சு படைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு கூழ்.